ஹாய் ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரேடிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்னென்ன பார்த்துட்டு வரோம்னா கோல்டோட மூவ்மெண்ட், கோல்டு எப்படிலாம் பாஸ்ட்டில் போயிருக்கு, ஃப்யூச்சரில் நம்ம எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வரோம். அந்த வீடியோக்களில் இது 9th வீடியோ. இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கங்க. மோர் நாலேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் கொடுத்த வீடியோஸ்லலாம் எந்தெந்த பேஸ்லேருந்து மார்க்கெட் டிகர் ஆகி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்க போகும் அப்படின்னு இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் 90% ஃபுல்லாக சக்ஸஸ் ஆன ட்ரேட்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இந்த நான் சொல்லிக் கொடுக்குறத பார்த்து நீங்கள் ட்ரேடு பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிக் கொடுக்குறத பார்த்து நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட்டான ட்ரேடு, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு எப்போ எடுப்பீங்கன்னா, நீங்கள் ஒரு மென்டார் கிட்ட பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி சம்திங் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓன் டிசிஷனால நீங்கள் ஒரு ட்ரேட் எடுப்பீங்க பார்த்தீங்களா? அதில் வர ப்ராஃபிட் தான் உங்களுக்கு எப்பயுமே நிலையா இருக்கும். நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் தான். இப்படிலாம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் தான். இத பார்த்து உங்க நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரேடிங்கோட ஸ்ட்ரென்த்த ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. அது எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு எப்போ 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுறாங்களோ, ப்ரீ செக்ஷன் கிளாஸை நான் ஃபுல்லா ஃப்ரீயா எடுக்கலான்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாரி நான் எப்போ 100 சப்ஸ்கிரைப் நான் ரீச் பண்றேனோ, ப்ரீ செக்ஷன ஒன் பை ஒன்னா ஃபுல்லா சூப்பரா நம்ம கிளாஸ் எடுத்துடலாம். ஃபுல்லா நீங்க வந்து கிளாஸ பார்த்துட்டு, நீங்க அதுக்கு டெஸ்ட்டு உங்கள நீங்களே அப்கிரேட் பண்றதுக்கு நான் குரூப் ஓப்பன் பண்ணுவேன். அதில வந்து உங்களோட சார்ட்ஸ் எல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணலாம். அத பார்த்து நான் உங்கள நான் அப்கிரேட் பண்ணி விடுவேன். இது தப்பு, இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நான் ரொம்ப அப்கிரேட் பண்ணி விடுவேன். ஓகேங்களா? சரி, குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, போன வீடியோல நான் சொன்ன எந்த பிளாக் ஒர்க் ஆயிருக்கு, எதனால ஒர்க் ஆயிருக்குன்னு பத்தி பார்க்கலாம். அப்புறம் ஒரு 1 மினிட்ல ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்து, எப்படி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கலாம், எந்த மாரி ஒரு பிளான் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்க மூவ் ஆக போகுது, நம்ம எங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்றத பத்தி ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துரலாம். வீடியோ ரொம்ப பெருசா போகும். அதனால 2 வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்ல எண்டுல நான் அந்த வீடியோ குடுக்குறேன். அத நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேல இங்க கார்ட் குடுக்குறேன். அந்த கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க. அப்பதான் புரியும் நான் இப்ப சொல்றது. சரிங்களா? லாஸ்ட் வீடியோல 3 பிளாக் இருக்கு. அந்த 3 பிளாக்ல ஏதாவது ஒரு பிளாக்ல டிகர் ஆயிட்டு மேல போலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் பிளாக் இது. இது டெக் பாயிண்ட்டும். இது 2ம் இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் இருக்கு. இந்த நடுவுல இருக்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் லாட்ட கொஞ்சம் கம்மியா போட்டுக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதே மாரியே டெக் பாயிண்ட்ல டிகர் ஆயி ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு மார்க்கெட் இத பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு எஸ்எல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஸ்எல். இந்த இடத்துல வந்து ஒரு பவர் இருந்திருக்கு. சரிங்களா? ஒரு பையிங் பவர் இருந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல டிகர் ஆன உடனே மார்க்கெட் உடனே பூம் ஆயிருக்கு. சரிங்களா? பூம் ஆயி மறுபடியும் இது ரியாக்ஷன் குடுத்து இந்த இடத்துல எஸ்எல் டிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துலயும் நான் 3 இடத்துலயுமே 3 இடத்துலயுமே நான் என்ட்ரி போட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே மாரி செகண்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டிகர் ஆயிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்து நமக்கு ப்ராஃபிட் குடுத்திருக்கு. இது வித்தின் அ டேலயே நமக்கு நல்ல ப்ராஃபிட் குடுத்திருக்கு. அதாவது ஒரு இன்ட்ராடே மாடல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு உடனே ப்ராஃபிட் குடுத்திருக்கு. சரி, இது லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல செக் பண்ணி பாருங்க. 3.25 லாஸ் வந்து சாரி, வெயிட். இங்க குடுத்திருந்தேன் பஃபர். நமக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 23 24 சம்திங் 25 வருது. ஓகேங்களா? அரவுண்ட் 25 நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட். அப்போ இங்க இருக்கிற 4 இதுல மைனஸ் பண்ணிருங்க. 21 நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் 21. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்போ இந்த ஒரு ட்ரேட்ல வந்து ஒரு $100 இன்வெஸ்ட் பண்றீங்க. $100 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து $40 லாஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல $40 லாஸ். அதே மாரி இந்த ட்ரேட்ல உங்களுக்கு $251 ப்ராஃபிட். அப்போ $40 போக உங்களுக்கு ஒரு
$210 $210 உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ட்ரேட்ஸ் எல்லாம் இப்படி தான் நம்ம எடுக்கணும். நல்லா அனலைஸ் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? லாஸ்ட் வீடியோல குடுத்த ட்ரேட்ஸ். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் ட்ரேட நான் காட்டுறேன். பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேட். இதெல்லாம் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடு வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்கேல்ப் பண்ணி அடிக்கிற மாரி தான் அடிப்பேன். பிரைஸ் ஆக்ஷன்ல நான் ட்ரேடு 15 மினிட்ஸ்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் என்ட்ரிய நான் பார்த்துட்டேன்னா, அப்படியே டைரக்ட்டா 1 மினிட்ல போய் என்ட்ரி போட்டு ஒரு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்லயே நான் அத கட் பண்ணிட்டு வெளிய வந்துருவேன் ப்ராஃபிட்ல. ஓகேங்களா? சரி, அத இப்ப நம்ம பார்த்துடலாம். ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் கீழ வந்து இங்க டிகர் ஆயிட்டு மேல இப்படி போயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த விக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விக்கு இந்த இருங்க. இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். அந்த விக்கு வந்து இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்ல ஓவரால் ஆர்டர்ஸ பை பண்ணல. ஓவரால் ஆர்டர்ஸ எடுக்கல. சரிங்களா? இதுல பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிரும். இந்த பார்ல வந்து ஒரு 50% 50% கூட இல்ல. ஒரு கொஞ்சம் இருக்கு 50%க்கு. சரிங்களா? 50% கிட்ட போயிட்டு மார்க்கெட் கீழ வந்து இங்க ரியாக்ஷன் ஆயி போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இங்க இருக்கிற லிக்விடிட்டிய மார்க்கெட் இங்க கலெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இங்க இருக்கிற லிக்விடிட்டிய மார்க்கெட் இங்க கலெக்ட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் இப்படி குடுத்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இருந்தா எப்படி இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுல ஒரு நல்ல நல்ல என்ட்ரிலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அத பார்த்து நீங்க நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த இடம் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இருந்தா இந்த இடம் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு டபுள் டாப் அப்படின்னு பார்ப்பாங்க. சரிங்களா? டபுள் டாப்னா உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சறேன். இப்போ இந்த லோ வருதுன்னா ஒரு எம் மாரி வருதா? ஒரு டபுள் டாப் இருக்கு. இங்க ஒரு டாப் இருக்கு. ஓ! வெயிட். டீட்டெயிலா காமிச்சறேன். இங்க ஒரு டாப் இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு டாப். இதுதான் டபுள் டாப்ன்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் டாப். ஓகேங்களா? இந்த டபுள் டாப் கிடைச்சா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லோல இந்த இந்த லோவ பிரேக் பண்ணிடுச்சுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரெசிவ் என்ட்ரி போயிருவாங்க. ஓகேங்களா? அக்ரெசிவ் என்ட்ரினா, இந்த லோ பிரேக் ஆன உடனே அந்த கேண்டில்ல என்ட்ரி அடிச்சுருவாங்க. என்ட்ரி அடிச்சுட்டு டார்கெட் எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு, அத இங்க இப்படி கிளிக் பண்ணிக்குவாங்க. இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ தான் அவங்களுக்கு ஒரு டார்கெட் பாயிண்ட்டா இருக்கும். எங்க என்ட்ரி அடிச்சாலும் இந்த லோ வந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட் பாயிண்ட். சரிங்களா? இப்ப நம்ம 1 மினிட்ல போயிடலாம். சரி, 1 மினிட் போயிடுவோம். ஓகே. 1 மினிட் வந்தாச்சு. இப்போ 1 மினிட்ல நம்ம எப்படிலாம் ட்ரேட் எடுத்திருக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு பிளான நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு மேல நீங்க அந்த மாரி ஒரு ஒரு இடம் கிடைச்சா, நீங்க கண்டிப்பா அந்த மாரி ட்ரேட் எடுப்பீங்க. சரிங்களா? ஓகே. 15 மினிட்ஸ்ல இது ஒரு டாப். இது ஒரு டாப். டபுள் டாப். ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் டாப்ப டச் பண்ணி ஒரு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ரியாக்ஷன் குடுக்குது. இந்த மாரி ரியாக்ஷன். இப்போ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு டபுள் டாப் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதே இன்ஸ்டன்ட்டா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கும் இதுதான் டார்கெட். இப்படிதான் டார்கெட் வைப்பாங்க. இந்த இடத்துல இந்த லோ டார்கெட் வைப்பாங்க. ஓகேங்களா? சரி. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரெசிவ் என்ட்ரி. இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா, இந்த கேண்டல்லே அக்ரெசிவா என்ட்ரி போட்டுருவாங்க. சில பேர் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி போடுவாங்க. ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் இத பத்தி கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலா புரியும்.
இப்ப நான் இந்த சிச்சுவேஷன் நடந்ததுக்கு நான் ரீசன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த மேல இருக்க ஸ்விங் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸ். கீழ இருக்கிற ஒரு ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கே ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு. அத நான் பிரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் எடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதில டீட்டெயிலா எல்லாமே சொல்லிருவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா, ரெசிஸ்டன்ஸ் வில் பி கன்வெர்ட் டூ சப்போர்ட். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா, அது ஒரு சப்போர்ட்டா சேஞ்ச் ஆயிரும். ஒரு சப்போர்ட் பிரேக் ஆனா, அது ஒரு ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் ஆயிரும். நான் ஷார்ட்டா சொல்றேன். இத பத்தின ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போடலாம். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கு. இந்த ஸ்விங் லோன்னு தான் ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கு. ஒரு சப்போர்ட் பிரேக் ஆனா, அது ஒரு ரெசிஸ்டன்ஸா மாறிடும். சரிங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டா வைக்கப் போறோம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு. இந்த கேண்டல்ல பிரேக் ஆயிட்டு ஒரு 2 கேண்டலுக்கு அப்புறம் 3rd கேண்டல் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல டிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல டிகர் ஆயிருக்கும். இங்க தான் நம்ம என்ட்ரி போட போறோம். பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்னா என்ட்ரி இப்படி போடுவாங்க. ப்ரீவியஸ் கேண்டல் இந்த மாதிரி ஒரு ஹை எப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ட்ரி போடுவாங்க. இந்த மாதிரி என்ட்ரி போடுவாங்க. இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கைண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு லைன் சார்ட் போயிருங்க. இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹை. இத என்ட்ரி போடுவாங்க. இந்த விக்க. இது யார் என்ட்ரி இந்த இடத்துலலாம் யார் என்ட்ரி போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மலேசியன் ட்ரேடர்ஸ் என்ட்ரி போடுவாங்க. அவங்க ஏன் என்ட்ரி போடுவாங்க? அது என்ன ரீசன் சொல்லிட்டு அதையும் நம்ம ஒரு வீடியோல பார்த்துடலாம். அதுவும் பெரிய வீடியோ தான். அந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த இடத்துல என்ட்ரி போடுவாங்க. சரிங்களா? இதுவும் நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட். இந்த லெவல்ல ஒரு என்ட்ரி நம்ம புடிச்சு போடணும்னா, நம்ம ப்ரோ லெவல்ல இருக்கணும். நம்ம அந்த சார்ட் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஊறி போயிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரிலாம் என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ண முடியும் தைரியமா. பிகினர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி என்ட்ரிஸ் அவங்க கண்ணிலேயே தெரியாது. ஆனா எங்களுக்கெல்லாம் நாங்க பார்த்து இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் நார்மலாவே கண்ணுல பட்டுரும். சரிங்களா? இது வந்து மலேசியன் ட்ரேடர்ஸ். இது ஒரு கைண்ட் ஆஃப் என்ட்ரி. நான் எப்படி என்ட்ரி போடுவேன்னா, இன்னொரு என்ட்ரி இருக்கு. ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி என்ட்ரி போடுறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1 டச்சு, 2 டச், 3 டச். 3rd டச் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுனாலே ட்ரெண்ட் லைன் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? 5th ட்ரெண்ட்ல கண்டிப்பா உடையறதுக்கு பாசிபிள்ஸ் அதிகமா இருக்கு. ட்ரெண்ட் உடையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ 3rd டச், 4th டச், 5th டச் உடைஞ்சிருச்சு. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஓவரால் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வர்றது தான் பிளான். கீழே வர்றது தான் ரூல். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் பிரேக் ஆனதுக்கு அக்ரெசிவாக என்ட்ரி போடுற சில பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல அக்ரெசிவாக என்ட்ரி போட்டவங்களுக்கும் இந்த இடத்துல அக்ரெசிவாக என்ட்ரி போட்டவங்களுக்கு பாடி இங்கே க்ளோஸ் ஆகுதுன்னா எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஓவரால் இவ்வளோ பெருசு வரும். டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வைப்பாங்க. இல்லைன்னா இந்த டூல் எடுத்துக்கிட்டு இப்படி வைப்பாங்க. ஓகேங்களா? டார்கெட்டுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நான் வீடியோ ஃபுல்லாகவே போடுவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன் பேக் ஒன்றா நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ டார்கெட் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 15 மினிட்ஸில் தானே இது டபுள் டாப்பு. அப்போது இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு இந்த பாக்ஸை அப்படியே ட்ரா பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இந்த லோ தான், இந்த பாக்ஸோட லோ தான் என் டார்கெட். ஓகேங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ். நான் எப்படி போடுவேன்னா, நான் வந்து முழுக்க எஸ்எம்சியில் தான் நான் ஓவராலாக ட்ரேட் பண்ணுவேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு இந்த ஹையில் என்ட்ரி போடுறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா?
நான் எப்படி போடுவேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சா? இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு எங்க பிரேக் ஆச்சு? இந்த கேண்டில் பிரேக் ஆக்கு. இந்த கேண்டில் பிரேக் ஆனதுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில். ஓகேங்களா? பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில். குவாசி மாடல் லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன். மலேசியன் லைன்னு வச்சுக்கலாம். இந்த லைன். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் பிரேக் ஒரு கன்ஃபர்மேஷன், குவாசி மாடல் ஒரு கன்ஃபர்மேஷன், பேஸ் ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இத்தனை டபுள் டாப் ஒரு கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸில் டபுள் டாப் ஒரு கன்ஃபர்மேஷன். இத்தனை கன்ஃபர்மேஷன் இருந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது கன்ஃபார்மாக டார்கெட் போயிடும். ஓகேங்களா? இந்த பேஸில் தான் நான் என்ட்ரி போடுவேன். இங்கே என்ட்ரி பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த லோ இந்த ஹையில் சின்னதாக ஒரு பஃபரை வச்சு இந்த லோ ஃபஸ்ட்டு டார்கெட்டும் செகண்ட் டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பிவாய்ஸ் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேங்களா? இந்த ஒரு நம்ம இந்த லைனை எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரும். நம்ம இப்போ 1 மினிட்ல பார்க்கறதுனால இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் டார்கெட். ஸ்டார்டிங் பாயிண்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? டார்கெட் 2. ஃபஸ்ட் டார்கெட்லேயே பிரேக் ஈவன் பண்ணி எல்லாமே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் போடுறத ஒரு டெக்னிக்கலாக இப்படி தான் போடுவேன். ட்ரெண்டு வந்து பையில் இருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே இங்கே பை பிளேஸ் பண்ணிட வேண்டியதான் இந்த இடத்துல. ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு பையில் இருக்குது. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி ஆர்டர், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர்டர். ஓகேங்களா? இந்த என்ட்ரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட், இந்த என்ட்ரி ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி. ஓகேங்களா? இந்த ஹை எடுத்துக்கலாம். இதுதான் பை, செல், பை ஒரே இடத்துல ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன் பண்ணிடணும். இந்த ஆர்டருக்கு இந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம சேஃப் ஜோன்லேயே இருப்போம், ப்ராஃபிட்லேயே இருப்போம். சரி, ஓகேங்களா? ஓகே. இப்போது நான் இன்னொரு மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 65ன்னு வச்சுக்கலாம். அரௌண்ட் ஒரு 65 இருக்குது. அப்போது ரிவார்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8.68 இப்படி வருது. சரிங்களா? இப்போது என்னோட கேபிட்டல் வந்து ஒரு $1000 நம்ம எடுத்துப்போம். கேபிட்டல் $1000. $1000 10% எவ்வளோனா $100. ஓகேங்களா? $100 10% எவ்வளோனா $10. சரிங்களா? அப்போது $100 10%ன்றது $1000க்கு 1% அப்படி தானுங்களா? அப்போது நான் ரிஸ்க்கு வந்து 1% என்னால் தாராளமாக எடுக்க முடியும். இப்போது இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் $100 ப்ளேஸ் பண்ணும்போது $6 இந்த ரிஸ்க் வந்து $6. ஓகேங்களா? ரிவார்டு பார்த்தீங்கன்னா $86. அப்போது வந்து இது தாராளமாக நம்ம $1 வரைக்கும் நம்ம போட்டு எடுக்கலாம். அதாவது $150 நம்ம ப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல இன்னும் ஒரு 50% அதிகமாகவே எடுக்கலாம். அதாவது $86னா ஒரு $43 எக்ஸ்ட்ராவே நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி தான் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லணும். என்னால் இப்போ ஃபுல்லாக மணி மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியல. எந்தெந்த ஆர்டர்ஸ் நம்ம எப்படிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அது நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கெல்லாம் நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.